Okay. குட் மார்னிங் காய்ஸ். நான் இப்போ தான் வேக்கப் பண்ணேன். இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. லெட் மீ ஷோ யூ. ஆக்சுவலி எனக்கு ஏர்லியாக வேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி இந்த மார்னிங் சன் பார்க்குறதுக்கு. இதுதான் நான் புக் பண்ண ஏர்பிஎன்பி. லெட் மீ கிவ் யூ அ லிட்டில் டூர். ஸோ இது வந்து நான் ஏர்பிஎன்பி ஆப்பில் தான் புக் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரியான ஆஸ்தட்டிக்கான பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட பேர் வந்து ஒயிட் ஸ்பேஸ். நான் நேற்றே செக்இன் பண்ணிட்டேன். இன்றைக்கி 12 PM செக் அவுட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் இன்னும் ஃப்யூ அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ஆல்சோ இன்னும் ஃப்யூ கண்டென்ட்ஸ் எடுக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து செக் அவுட் பண்ண முடியும். இட்ஸ் அ டியூப்ளெக்ஸ். ஸோ கீழே வந்து லிவிங் ஏரியா அண்ட் மேலே தான் வந்துட்டு நார்மலாக பெட், வாஷ்ரூம் எல்லாமே இருக்கும். As you can see, there's no television here, only projector. Also, if you want to use the projector, make sure to use it only during the night, because நேற்று நான் டே டைமில் ப்ரொஜெக்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணப்போ எனக்கு விஷுவல் எதுவுமே சரியாக தெரியவே இல்லை. அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதர் தென் தட் இந்த ஹோல் பிளேஸ் வந்து உண்மையாகவே worth it. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன மார்னிங் வாக்காக வந்திருக்கேன். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நேற்று. இங்கே ஜிம் கூட இருக்குது. பட் நான் என்னோடய ஒர்க் அவுட் அவுட்ஃபிட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா லேட் நைட் தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது. எவ்ரி டே நான் சன்லைட் மிஸ் பண்ண என்ன ஆனிச்சுன்னா, என்னோடய பாடியில் வந்து நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஆல்சோ என்னோடய கட் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிருச்சு. ஸோ நான் அதை சரி பண்ணுறதுக்கு எவ்ரி மார்னிங் ஒரே டைமிங்க்கு எழுந்திரிச்சு என்னோடய பாடியை வந்து சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதனால் என்னோடய மூட் ஸ்விங்ஸ், என்னோடய கிரேவிங்ஸ், என்னோடய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்குது. லெட்ஸே உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா எவ்ரி மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ் சன்லைட் கீழே போய் நில்லுங்க வித் மினிமல் க்ளோதிங். பிகாஸ் மார்னிங் சன்லைட்டில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஃப்ரம் 7 AM to 10 AM. என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். ஸோ எவ்ரி மார்னிங் நான் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். ஸ்மூதி. இது ரெண்டுமே என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட்ஸ். லுக் அட் தட். என்னை விட்டால் நான் ஒரு ஹோல் டே கூட ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். பிகாஸ் எனக்கு ஃப்ரூட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். பார்க்க போனால் இதை நேரத்தை நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கணும், பட் பண்ணலை. இப்போ எனக்கு ½ an hour தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு செக் அவுட் பண்ணணும். ஆக்சுவலி ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். பிகாஸ் இது நான் ஒரு 3 months மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் திஸ் இஸ் யுவர் சைன். இஃப் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் எனிதிங், ஜஸ்ட் பி கன்சிஸ்டன்ட். பிகாஸ் அது எப்போ வேணால் உங்களை வந்து சேரும். ஓகே, இதில் நான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண முடியாது. ஐ வில் டெஃபினெட்லி போஸ்ட் அ கண்டென்ட். ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் காலையிலேருந்து பாட்டு கூட கேட்காம இருந்திருக்கேன். நாட் பேட்.
ஆல்ரெடி அங்கேருந்து நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு. எப்போதுமே நான் Airbnb புக் பண்ணேன்னா, எனக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. பிகாஸ் நான் அவ்ளோ கன்டென்ட் பிளான் பண்ணிட்டு போவேன். பட் இந்த வாட்டி வந்து நான் ரொம்பலாம் பெருசா எதுவும் பிளான் பண்ணல. நான் மெயினா போனதே ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ செய்யணும் அப்படின்றதுக்காக தான். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ரெஸ்ட் பண்ணேன். நெறைய டைம் இருந்த மாரி இருந்துச்சு. இப்ப எனக்கு பசிக்குது. ஸோ நம்ம சாப்பிட போலாம். நான் ஸ்ட்ரெய்ட்டா வீட்டுக்கு போயிட்டு, அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு, என்னோட கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு, இப்போ வெளியாயிட்டேன். ஐம் கோனா கோ ஆன் அ வாக். ஸோ ஸ்ட்ரெய்ட்டா பார்க் போயிட்டு, வாக் பண்ணிட்டு, அப்புறம் என்ன பிளான்னு லேட்டர் டிசைட் பண்ணலாம். ஓகே. இத்தனைக்கும் நான் எதுவுமே வேர் பண்ணல. ஐம் நாட் வேரிங் எனி மேக்கப். பட் இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் நார்மலா ஃபோட்டோ ஷூட் சம்டைம்ஸ் இந்த பிளேஸ் இருக்கு. இங்க தான் அது செய்வேன். அப்புறம் ஃப்ரேம்ல பார்க்க என்னமோ பாரு ஒரு ஐயோ இகுவானா இந்த இகுவானா வால் உடம்பு நீட்டா இருந்துச்சு. முதலையும் இல்ல எனக்கு தெரியல. இது அங்க யாரோ கார்டனியா பிளாஸ்டிக்ல பெம்பர்ஸ் உள்ள போட்டு குப்பையில போட்டு இதை கட் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் இருக்கு அங்க ஒண்ணே ஒண்ணு. தண்ணி வேணும். புரியல. ஒரே இதுதான் பண்ணீங்க. நீ அன்னைக்கு ஒரு ஃபுட்சால் போவியா? போனதில்லை இது வரைக்கும். ஒரு நாள் நம்ம பந்தில இல்லம்மா. நான் எத்தனை பந்து அங்கேயே தான் நிற்கும்.